வணக்கம். ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டு இருந்தார். என்ன பாடம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸ் பாடம். அப்போ அந்த மேக்ஸ் பாடத்தில் அப்போ சொல்கிறாரு, ஒரு எண்களால் அதே எண்களை கொண்டு வகுத்தால் ஈவு ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். உதாரணத்திற்கு இப்போது 3 எடுத்துக்கிறோங்க. அப்போ 3ஆல் வகுத்தா ஈவு ஒன்று தான் கிடைக்கும். அதே மாதிரி 1000ஆல் வகுத்தால் ஈவு ஒன்று தான் கிடைக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் 1000 மாம்பழம் நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படி என்றால் 1000 பேருக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கலாம் என்று ஆசிரியர் கூறி வருகிறார். இதை கவனித்த ஒரு சிறுவன் அங்கே எழுந்திருச்சு, சார் எனக்கு ஒரு டவுட்டு சார், என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் கேட்குறான், சார் பூஜ்ஜியத்தை வகுத்தா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன சார் கிடைக்கும்னு சொல்லி கேட்டான். அதிக பிரசங்கமாக பேசாத, உட்கார்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். உடனே இவனும் உட்காரலை. சார், எண்களில் எல்லா எண்களுமே பெருசு தானே சார், ஏன் இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்டார். சார், இப்போ 0 ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 0வை ஒரு 1 பக்கத்தில் போட்டிங்கன்னா 10, அதே பக்கத்தில் இன்னொரு 0 போட்டிங்கன்னா 100, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 1000, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 1,00,000, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 10,00,000, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 1,00,00,000. அப்போது அந்த 0வோட மதிப்பு எவ்வளோ சார் பெருசாக போய்கிட்டே இருக்காங்க சார். அப்புறம் எப்படி சார் அந்த 0வுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க? அப்போ 0வை வகுத்தா 1000 பேருக்கு நாம் மாம்பழத்தை கொடுத்தா என்ன சார் தப்பு அப்படி என்று கேட்க, அங்கே உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சிரிக்க, ஆசிரியர் மௌனமாக இருந்து ஆலோசனை